வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்தை நாம நிறைவு பண்ணி 1.5 மாசத்துல போயிட்டு இருக்கோம். ஆனா குரூப் 4 உடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எப்ப வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்கள்ல வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் குரூப் 4ல ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு சரியான மதிப்பெண்கள் வழங்கப்படவில்லை, எங்களுக்கு முக்கிய அறிவிப்பா நீங்க மாத்தி கொடுங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பணியிடங்களை ஒரு பக்கம் உயர்த்துங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். குரூப் 4 குறித்து தேசிய மனித உரிமை ஆணையத்திடமே பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டஃப்பான கொஸ்டின்ஸ் யாரும் எடுக்கல. கடந்த 10 ஆண்டுகள்ல இவ்வளவு கடினமான கொஸ்டின்ஸ் நாங்க பார்க்கல அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா டெல்லிக்கே ஒரு சில தகவல்கள் எல்லாமே பறந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல நிறைய குழப்பங்கள் இன்னைய நாள் வரை நிலவிட்டு இருக்குங்க. இந்த குரூப் 4ல நிலவர குழப்பத்திற்கு ஒரு சரியான பதில் இந்த வீடியோல ரெடியா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா முதல்ல நான் சொல்றேன், நிறைய பேர் நான் குரூப் 4 இனிமே எழுதவே மாட்டேன், எனக்கு குரூப் 4 பிடிக்கல, நான் குரூப் 4 அவாய்ட் பண்றேன், ஐ குவைட் குரூப் 4 இந்த மாதிரி சொல்றத தயவு செய்து நிறுத்துங்க. இந்த மாதிரி சொல்றதுனால நல்லா படிக்கிறவங்களையும் டிமோட்டிவேஷன் செய்றீங்க. குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சொல்றதுனால ஒரு டிமோட்டிவேஷனான வேடா இருக்கு. தயவு செய்து இது எல்லாத்தையும் நீங்க காதல கொண்டு வச்சுக்க வேண்டாம். இது டைம் வேஸ்ட். இந்த மாதிரி தகவலை நீங்க பார்க்கவும் வேண்டாம், பார்க்காம விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 98% இந்த கட் ஆஃப் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்குங்க. கண்டிப்பா நான் இப்ப சொல்ற கட் ஆஃப் பாத்தீங்கன்னா குரூப் 4ல கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 98% இதுதான் கட் ஆஃப்ன்றதை அடிச்சு சொல்ல முடியும். 200 கேள்விகளுக்கு நீங்க 90 கேள்விகளுக்கு விடையளித்தால் போதும், நிச்சயமா குரூப் 4ல பணி உங்களை கதவை தேடும். ஓகேங்களா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா குரூப் 4ல பாத்தீங்கன்னா நீங்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன, என்ன கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை அழைக்கப்படுவீர்கள் குறித்து இந்த வீடியோல சில முக்கியமான தகவலை சொல்ல போறோம். வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். குரூப் 4ல முதல்ல சொல்லிடுறேன், மறுதேர்வு அப்படி வைக்கலாம். ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் போராடுறாங்க. நிறைய கோச்சிங் சென்டர் வாயிலாக இந்த போராட்டங்கள் தூண்டுதலின் பேராக நடக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை கோச்சிங் சென்டர்காரரே படுத்தலாம், ஒருவேளை அவங்க கோச்சிங் சென்டர் படிச்சவங்க நிறைய பேர் ஃபெயிலா போயிருக்கலாம். கோச்சிங் சென்டரே பாத்தீங்கன்னா எழுத்து மூடுற ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட இது மாதிரி பண்ணலாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது யாராலையும் கெஸ் பண்ண முடியல. ஒருவேளை இது நடந்திருந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா மறுதேர்வு அப்படின்றத யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா குரூப் 4ல தேர்வுகள் வச்சு முடிச்சுட்டாங்க, இனிமே மறுதேர்வுன்றது வாய்ப்பே இல்லை. குரூப் 4 உடைய தேர்வு வெளியிடும் நாள் அப்படின்னு என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக 90 நாட்களுக்குள்ளார ரிசல்ட் வெளியிட போறதா உறுதி. ஒருவேளை இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார வெளியிட்டாலும் வெளியிடலாம், செப்டம்பர் 5க்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிடுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தா டிஎன்பிஎஸ்சி உடைய வேகன்சிஸை எங்களுக்கு உயர்த்துங்க அப்படின்னு நிறைய ஆஸ்பிரன்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. இது வேகன்சிஸ் உயர்த்துவது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு புதிதான ஒரு விஷயம் கிடையாது. நிறைய டைம் நிறைய விதமா வேகன்சிஸ் எல்லாமே உயர்த்தப்பட்டுதான் இருக்கு. அதனால வேகன்சிஸ் உயர்த்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். நிச்சயமா பாத்தீங்கன்னா குரூப் 4ல வேகன்சிஸ் உயர்வு 100% இருக்கும், கவலைப்பட வேண்டாம். குரூப் 4ல டிஎன்பிஎஸ்சியில கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஏஓடைய கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜிடிக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லிம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சி 130, எஸ்சி 125, எஸ்டி 120, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் வாட்சரு, டைபிஸ்ட், ஸ்னோ டைபிஸ்ட் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜிடிக்கு 135ல இருந்து 140 வரைக்கும் இருந்தாலே போதும். அதே மாதிரி பிசிக்கு 133ல இருந்து 144 வரைக்கும், பிசி முஸ்லிம்க்கு 130ல இருந்து 139 வரைக்கும், எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 127ல இருந்து 134, எஸ்சிக்கு 120ல இருந்து 129, எஸ்டிக்கு 118ல இருந்து 124, எஸ்சிஏக்கு 118ல 124, எஸ்டிக்கு 115ல இருந்து 120. ஓகேங்களா? அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி நம்ம பார்க்கலாம்.
ஜிடிக்கு 120, பிசிக்கு 118, பிசி முஸ்லிம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சி 107, எஸ்டி 105ங்க. எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, ஸ்போர்ட்ஸ், என்சிசி இந்த மாதிரி கேட்டகரி வரப்ப ஜிடிக்கு 118, பிசிக்கு 115, பிசி முஸ்லிம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சி 100, எஸ்டி 100. ஸோ மக்களே இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் வந்து கண்டிப்பாக மாறும். ஒரு 2லிருந்து 3 மதிப்பெண்கள் மாறும். கவலையே பட வேண்டாம். ஸோ மக்களே இந்த கட் ஆஃப் வந்து சிறிதளவு மாற்றங்களோட இருக்கக்கூடிய கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். விரைவில் குரூப் 4 ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.